5வது சர்வதேச மாநாடு வந்து புதுச்சேரியில் வந்து எதுக்காக நீங்கள் பண்ணீங்க? இது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, நாங்கள் இந்த மாநாடு அஞ்சாவதாக புதுச்சேரி மாநிலத்தில் அதாவது பாண்டிச்சேரி மாநிலத்தில் செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கிறதுனால இந்த கூட்டத்தின் முக்கியமான நோக்கம் ஈழத்தமிழர்களின் போராட்டம். ஈழத்தமிழர்கள் எதற்காக தமது போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்பது பற்றி ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்ததற்கு அப்புறமாக இன்று இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அல்லது இந்தியாவிற்கு எவ்வாறான ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது, அதாவது தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வாறான ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை விளங்கப்படுத்துவதற்காக மக்களுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இருந்தால் நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூட்டம் முற்றுமுழுதாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு, இந்தியாவின் தேசிய நலன் என்பதனை மையப்படுத்தியும் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என்பதை பற்றியும் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு இந்தியாவின் பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் இந்திய மக்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற நோக்கத்தில்தான் இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 4 கூட்டங்கள் நாங்கள் ஏற்கனவே செய்திருந்தோம். முதலாவது ராஜேந்திர பவன் புதுடில்லியில் செய்திருந்தோம். அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் கிளப் ஆஃப் இந்தியாவில் அதை புதுடில்லியில் செய்திருந்தோம். அதன் பிறகு நவி மும்பை அதாவது மும்பையில் எமது கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு திருப்பூரில் தமிழ்நாட்டில் திருப்பூரில் செய்திருந்தோம். இப்போது 4வது மாநிலமாக அல்லது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற பாண்டிச்சேரியில் இந்த கூட்டத்தை செய்திருக்கிறோம். இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்றால் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்காக தமிழீழம் உருவாக வேண்டும் என்பதனையும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கை குறிப்பாக அண்டை நாடுகளுடனான கொள்கையானது சோழர்களின் பாலிசி அதாவது கடல் சார்ந்த கொள்கையாக மாற்றமடைய வேண்டும் என்பதையும் தான் நாங்கள் இங்கே முதன்மையாக வலியுறுத்தி நிற்கின்றோம். 2021 வந்து லட்சத்தீவில் வந்து என்ஐஏ வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கைது பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து முன்னாள் எல்டிடி சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வாறு உண்மை? அவங்க வந்து உண்மையிலே எல்டிடியா முன்னாள் எல்டிடியா அது நான் சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் லட்சத்தீவுக்கு பக்கத்தில் வந்து போதைப் பொருட்களையும் ஆயுதங்களையும் பிடிச்சிருக்கிறாங்க என்ஐஏ. அதை பிடிச்ச போது அந்த பிடித்த நபர்கள் அவர்கள் அதிக அளவில் இங்கேதான் வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை முன்ன நாள் விடுதலை புலிகள் என்று பிடிபட்ட பின்னர் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் விடுதலை புலிகள் அல்ல. அவர்கள் 1996ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பில் எந்த தொடர்புகளிலும் இல்லாதவர்கள். அவர்கள் முன்னையினால் உதவி செய்திருக்கிறார்களே தவிர அவர்கள் விடுதலை புலிகள் அல்ல. ஆகவே அவர்கள் தமது திருட்டு வேலைகளை செய்துவிட்டு அதனை இந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்பின் மேல் சுமத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனை ஆய்வுகளின் ஊடாக என்ஐஏ அது உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் என்ஐஏ தனது ரிப்போர்ட்டில் பதிவு செய்கின்ற போது அவர்களை ஸ்ரீலங்கன்ஸ் என்றுதான் தங்களோட ரிப்போர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அவர்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லி எங்கேயுமே அதனை பதிவு செய்யவில்லை. இதில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த பிடிபட்டவர்கள் இந்த விடுதலை புலிகள் இயக்கமாக தம்மை கூறியவர்கள் அதிக அளவில் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பினை பெற்றிருக்கிறார்கள். சிங்கள அண்டர் கிரவுண்ட் குரூப்ஸோட தொடர்புகளை பேணி இருக்கிறார்கள். இது கூட இவர்கள் விடுதலை புலிகளுக்கு தொடர்பில் இல்லாதவர்கள் என்பதனை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் விடுதலை புலிகள் இயக்கமானது 1991ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கில் இருந்து இஸ்லாமியர்களை பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு அனுப்பி வைத்ததிலிருந்து இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் இலங்கையில் எந்த விதமான தொடர்பும் இருக்கவில்லை. ஆகவே இஸ்லாமிய அமைப்புகளுடன் சேர்ந்து அல்லது இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் சேர்ந்து இயங்குகின்ற வேண்டிய தேவை விடுதலை புலிகளுக்கு இருக்கவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆகவே இங்கே பிடிபட்டவர்கள் இஸ்லாமியர்களுடனும் சிங்களவர்களுடன் தொடர்பில் அதாவது அண்டர் கிரவுண்ட் குரூப்போட தொடர்பில் இருந்தபடியா நிச்சயமாக இது தமிழீழ விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் அல்ல. இது முற்று முழுதாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சம்பந்தம் இல்லாத
தனிமனித வியாபாரத்தை மேற்கொள்கின்றவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் தான் நீங்கள் பார்க்கலாம். இப்போது கிட்டத்தட்ட 6-7 காலிஸ்தானியர்கள் இந்த தீவிரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் மீதான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது யாரு என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த தீவிரவாதத்தில், அதாவது இந்திய தேசத்துக்கு எதிராக தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்களை ஏதோ ஒரு விதமாக அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஓகே, இந்த என்ன விடயம் என்றால், இப்போது இந்தியாவுக்குள் போதைப் பொருட்கள் வருகின்றது என்றாலோ அல்லது இலங்கைக்குள் போதைப் பொருட்கள் போகின்றது என்றாலோ நீங்கள் ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்ளலாம். இலங்கைக்குள் போதைப் பொருள், குறிப்பாக விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பானது வடக்கு கிழக்கில் பலமாக இருக்கின்ற வரைக்கும், அல்லது இந்து சமுத்திர பிராந்தியத்தை விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த வரைக்கும் அந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்குள் போதைப் பொருள் பாவனை இருக்கவே இல்லை. அதை அவர்கள் ஊக்குவிக்கவும் இல்லை. எவ்வாறு போதைப்பொருள், அதாவது கடந்த காலங்களில் பல்வேறு ஆயுதங்களை உலக நாடு அரசுகள் அல்லது உலக நாடு சார்ந்த வேறு பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் விடுதலை புலிகளின் கப்பல்களை கூட கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கு எங்கேயுமே இந்த போதைப் பொருட்கள் இருக்கவில்லை. ஆனா ஆயுதங்கள் இருந்திருக்கிறது, போதைப் பொருட்கள் இருந்ததில்லை. அதுக்கான வரலாற்று தகவல்களை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. கடந்த கால செய்திகளை பார்க்கின்ற போது அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே என்ன கூற விரும்புகின்றோம் என்றால், ஈழத்தமிழர்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் பலமாக இருந்தால் அவர்கள் ஒரு நீண்ட போரை செய்திருக்கிறார்கள். 30 வருடத்துக்கு மேலாக இந்து சமுத்திர பிராந்தியத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்குள் வருகின்ற போதைப் பொருட்களையும் இலங்கைக்குள் செல்கின்ற போதைப் பொருட்களையும் தடுக்கக்கூடிய வல்லமை பொருந்திய கப்பல், அதாவது கப்பல் பிரயாணத்தை செய்யக்கூடிய திறமை உள்ள மாலுமிகளை கொண்ட ஒரு மக்கள் கூட்டமாக இந்த ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். இதனை புரிந்து கொண்டு மத்திய அரசு, மாநில அரசுகள் இலங்கை மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு குறிப்பாக உதவி செய்ய வேண்டும். அவர்கள் வேண்டுகின்ற தமிழீழத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த தமிழீழமானது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பின் கவசமாகவும் இந்தியாவை காக்கின்ற கடவுளாகவும் இருப்பார்கள் என்பதுதான் இங்கே நாங்கள் வேண்டுகின்ற வேண்டுதலாகும். இப்போ ஈழத்தமிழர்கள் அழித்ததுக்கு என்ன காரணம்? எதுக்காக அழிச்சாங்க? யார் அழிச்சாங்க? ஈழத்தமிழர்கள் அழிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் கொதிநிலை, அதாவது போட்டி. அதாவது இந்து சமுத்திர பிராந்தியம் என்று சொன்னா கிட்டத்தட்ட 7500 சதுர கிலோமீட்டரை கொண்டதாக இந்து சமுத்திர பிராந்திய கடல் இருக்கிறது. இந்த இந்து சமுத்திர பிராந்திய கடல் அட்லாந்திக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கின்ற ஒரு நடுக்கடலாக இருக்கிறது. இந்த இந்து சமுத்திர பிராந்திய கடலுக்குள் இருக்கிற ஒரு சின்ன தீவாக இலங்கை இருக்கிறது. இந்த இலங்கையின் 3/2 பகுதி கடலை இந்த ஈழத்தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த இந்து சமுத்திர பிராந்திய கடலை கையகப்படுத்த விரும்புகின்ற மேற்குலக நாடுகளாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, இந்த அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா, சீனா, இந்தியா, இந்த 4 நாடுகளுக்கும் இடையிலும் ஒரு யுத்தம் எப்போதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதாவது 80களின் காலப்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள் அமெரிக்கா வர விரும்பினது. அப்போதுதான் ஈழத்தமிழர்களுக்கு ஆயுத போராட்டத்தை கொடுப்பதற்கு அன்றைய அரசு விரும்பிக் கொண்டது, அதை செய்தது. அது முடிந்ததுக்கு பின்னர் இப்போது ஈழத்தமிழர்கள் அழிக்கப்பட்ட பின்னர் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள் சைனா வந்து விட்டது. ஆகவே இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் போட்டியில் தான் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் போட்டியில் ஈழத்தமிழர்கள் இந்தியாவுக்கு சார்பானவர்களாக இருக்கின்றபடியால், இந்தியாவின் புவிசார் அரசியலுக்குள் இலங்கை அமைந்திருக்கிறபடியால், இந்த ஈழத்தமிழர்களை, இந்தியாவுக்கு சார்பான ஈழத்தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதில் இந்த வெற்றிக்காக போராடுகின்ற அனைத்து நாடுகளும் பங்களித்தது. அதில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சைனா கிட்டத்தட்ட 7 பில்லியன் ரூபாய்களை, அமெரிக்க டாலர்ஸ்களை இலங்கை அரசுக்கு கொடுத்திருந்தது. அதே போல இந்தியாவை பொறுத்தவரையில் வரும் 200 மில்லியனை தான் கொடுத்திருந்தார்கள். இதர நாடுகள் கூட சைனா அளவுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. ஆகவே இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஈழத்தமிழர்களை அழித்ததில் முக்கியமான பங்குள்ளவர்கள் சீனர்களை தவிர மற்ற நாடுகள் அல்ல. தனிப்பட்ட தமிழகமோ, தமிழக மக்களோ, தமிழகத்தில் ஆட்சி புரிந்தவர்களோ மிகப்பெரிய காரணமாக இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஆகவே ஈழத்தமிழர்களின் அழிவுக்கு காரணம் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் போட்டியே தவிர தனிப்பட்ட தனி மனிதர்களும் அவர்களின் கட்சிகளின் காரணமாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இது ஒரு அரசு அறிவியலுக்குள்ளால பார்த்தால் இதுதான் உண்மை. நன்றி.
இந்த சமுத்திர பிராந்தியம் என்பது அமெரிக்காவுக்கோ பிரித்தானியாவுக்கோ சைனாவுக்கோ சொந்தமில்லாத ஒரு கடல். இந்த கடலில் அவர்களின் ஆக்கிரமிப்பாலும் தான் நிச்சயமாக இந்த ஈழத்தமிழர்கள் மீதான யுத்தம் ஏற்பட்டது அல்லது ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலை நடந்தது. இதற்கு இந்தியாவும் ஒத்துழைப்பாக இருந்தது. ஏனென்றால் இந்தியாவுக்கும் அது புவிசார் அரசியலின்படி ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக இருந்தது. ஆகவே இந்த 4 பேரும் இணைந்தே இந்த இனப்படுகொலை யுத்தத்துக்கு காரணமாக இருந்தார்கள். நன்றி. ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலையில் அதிகளவு லாபம் அடைந்தது சீனா மட்டும்தான். இந்த அமெரிக்கா, பிரித்தானியா, மேற்குலகங்கள், இந்தியா அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தாலும் இது 100% நலனடைந்தது சைனா மட்டுமே. அந்த நடைப்படையின் பின்னால் தான் இலங்கையில் அவர்களால் போர்ட் சிட்டியை உருவாக்க முடிந்தது, அம்மாந்தோடை துறைமுகத்தை எடுக்க முடிந்தது. இன்று இருக்கின்ற முற்றுமுழுதாக சிங்களவர்களுடன் தமது உறவை வளர்த்து மிகப்பெரிய கட்டமைப்புகளை இலங்கைக்குள் உருவாக்க முடிந்தது. இதற்கு காரணம் இந்த ஈழத்தமிழர்கள் மீதான இடப்படுகொலை மட்டுமே. நன்றி. சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் தமிழ் சார்பாக இந்த 1 வருஷ காலமாக நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக யூகே லண்டன்லேருந்து அம்மா நிலா மேடம் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா நாங்கள் கூப்பிட்டு இந்த இந்த அமைப்பு மூலியமாக நாங்கள் டெல்லி ராஜேந்திர பவனில் முதல் மீட்டிங் போட்டோம். 2வது மீட்டிங் வந்து கான்ஸ்டியூஷன் கிளப்பில் டெல்லியில் இதை நாங்கள் நடத்தி வச்சோம். அப்போது இந்தியன் பாதுகாப்பு துறைக்கு நாங்கள் இந்த விண்ணப்பம் வச்சு இதை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த பாண்டிச்சேரி எங்களோட SWTTயோட கிளை அது மூலியமாக இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதுதான் எங்களோட கான்செப்ட். இதை நம்ம தமிழர்களுக்கோசரம் இந்தியனோட இந்து மக்கள் பாதுகாப்புக்கோசரம் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்களோட கோஆப்ரேஷன். நாங்கள் இது இன்னும் மீண்டும் நாங்கள் நல்லது எங்கே போகணும் ஏதாவதுனாக்க நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்தியன் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு தமிழர்களுக்கோசரம் மற்ற இந்து சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். இதுதான் எங்களோட கான்செப்ட். ஐயா வணக்கம். இந்த அமைப்போட அம்மா லண்டனிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எனக்கு தொடர்பு வச்சாங்க. நம்ம இலங்கையில் வந்து தமிழ் மக்கள் இந்து மக்களையும் லட்சக்கணக்கான பசுக்களையும் படுகொலை பண்ணி மிக துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க. அப்போ தமிழகத்துலேயும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அங்கே இலங்கையிலையும் அது மாதிரி பண்ணி அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டு கோயில்களை இடிக்கிறாங்க. அப்போ இந்துக்களாக நம்ம இருந்து அதை எப்படிங்க கேட்காக முடியும்? அதற்காக வந்து இந்த அமைப்போடு சேர்ந்து கூப்பிட்டாங்க. இந்த அமைப்போட வந்து நான் இந்த அமைப்பில் கலந்துக்கிட்டு இந்த இந்துக்களை பழி வாங்குவதற்காக இருந்ததை ஐயா மோடிஜி அவர்களுக்கு நேரடியாக டெல்லி சென்று ஒரு மனுவாக கொடுக்க இருக்கிறோம். அவர் விரைவில் வந்து இலங்கையில் உள்ள இந்த படுகொலை, பல லட்சம் பசுக்களை கொல்றது, கோயில்களை இடித்து பெரிய விகார்கள், பெரிய ஹோட்டல்கள் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. தமிழ் மக்களுக்கும் இந்துக்களுக்கும் இன்னல்கள் விளைவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி பல தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது இந்திய அரசாங்கத்திற்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாமல் இருக்காது, உளவுத்துறைக்கும் தெரியும். இதை வந்து அந்நிய நாட்டுக்காரர் வந்து இலங்கையை பிடிப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் வந்து ஊடுருவதற்காகவும் நம்மளுடைய சக்தியை அழிப்பதற்காகவும் இந்தியாவை அழிப்பதற்காகவும் அவங்க ஊடுருவி சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்காங்க. ஐயா மோடிஜி அவர்கள் இது கவனம் செலுத்தி இதை கண்காணித்து கொண்டு எங்களுடைய அமைப்புக்கும் தமிழீழம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இவங்ககிட்ட போய் கேட்டால் தமிழீழம் எதுக்குடா கேட்குறாங்கன்னு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு தனியாக கேட்பாங்கன்னு சொல்லி சில தொல்லைகளை கொடுத்து கொண்டு வேணுமனே மற்ற அமைப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறனால இது கைவிடப்படுகிறது. ஐயா அவர்கள் மோடிஜி அவர்கள் இப்போ ராமர் கோயிலை எப்படி நிலைநிறுத்தினீங்களோ அது மாதிரி தமிழீழத்தை நிலைநிறுத்துவீங்க அப்படின்னு எங்களுடைய குருமார்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கிறோம். வெகு விரைவில் நீங்கள் செய்வீங்க. அடுத்த முறையும் நீங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தமிழ் மக்களுக்கும் தமிழ் பசு மாடுகளுக்கும் இந்த கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். வணக்கம். இதை ஜெயிச்சு கொடுங்க. ஐயாவிடம் வெகு விரைவில் டெல்லி சென்று மனு கொடுப்பதாக நாங்கள் இந்த அமைப்பு சார்பில் இருக்கிறோம். இது எங்களுக்கு வெகு விரைவில் ஒரு கேள்விக்குறியாக இருந்ததை இந்தியா பாதுகாப்புக்கும் உலக பாதுகாப்புக்கும் உலக நாடுடைய அச்சுறுத்தலுக்கும் தாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் ஜெயராஜ் மகராஜ், கொல்லிமலை சித்தர், நவநாதர் சித்தர் பீடம், இந்து மகாசபா நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், பசு பாதுகாப்பு தென்னிந்திய தலைவர் அண்ட் தமிழ்நாடு தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன். அதனால பசுவதை செய்வதை கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கிறது. பசு மிகப்பெரிய கடவுள். அந்த கடவுளை எல்லாம் கொலை பண்ணுறாங்க. அது மனத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதற்காக ஐயா வெகு விரைவில் ஒரு தீர்வு காண்பீர்கள் என்று நம்புகிறேன். வணக்கம்.